ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் இந்தியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு ஸோ ஆல் இந்தியா கோட்டாக்கான ரிசல்ட்ஸ் மேபி 9th ரிலீஸ் ஆகலாம். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்பான் ஆயிருக்கு. நீங்கள் பொறுமையாகவே சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு சீட்ஸ் கிடைக்கலன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு லாஸ்ட் 3 இயர்ஸில் என்ன ரேங்க்கில் கேட்டகரி வைஸ் கிடச்சிருக்கு அண்ட் இந்த வருஷம் என்ன ரேங்க்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மேபி இந்த வருஷம் ரேங்க் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். பிகாஸ் பேரண்ட்ஸோட ஃபீஸ் பே பண்ணுற கேப்பபிலிட்டியை பொறுத்து இது எல்லாமே ரவுண்ட் 2க்கு அப்ளிகபிளாக இருக்கும். பிகாஸ் ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்கனால மேபி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து அப்ராக்ஸாக ஒரு 2 to 3 மார்க்ஸ் மேபி ப்ளஸ்ஸாக மைனஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. டோட்டலாக 250 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985ல். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 2212 23ல் கிடச்சிருக்கு. 2160ல் 24ல் கிடச்சிருக்கு. ஸோ 25க்கு உங்களுக்கு ஒரு 2202 மார்க் ரேஞ்சில் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்ஸ் வந்து 522 மார்க்ஸ் வரலாம். உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிசிக்கு கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே தான் எல்லாத்துலேயுமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2050ல் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்யூனல் ரேங்க்கில் பிசிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்ஸ் வந்து 505. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 210 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்டி காலேஜ் எதிர்பார்க்கலாம். மார்க்ஸ் வந்து 501. ஸோ அடுத்ததாக எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1130 கம்யூனல் ரேங்க்குள்ளே வரணும். அண்ட் மார்க்ஸ் வந்து 495க்குள்ளே வரணும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 725 கம்யூனல் ரேங்க்லேயும் 438 வந்து மார்க்ஸ்லேயும் வரணும். அண்ட் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 136 கம்யூனல் ரேங்க்லேயும் 396 வந்து கம்யூனல் மார்க்லேயும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 44 கம்யூனல் ரேங்க்லேயும் 401 மார்க்ஸும் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டி காலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்ஸில் வந்து எல்லா லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக பார்க்குற காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. 150 சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2019ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எல்லா காலேஜஸ்லேயும் 2025க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துடலாம். அண்ட் ஓசி கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 3049 வரணும். மார்க்ஸ் வந்து 510 வேணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 2200க்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஎம்சிஹெச் எதிர்பார்க்கலாம். அண்ட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 504 வேணும். பிசிஎம்க்கு 215 கம்யூனல் ரேங்க்கு அண்ட் மார்க்ஸ் வந்து 500. ஸோ எக்ஸ்பெக்டட் கம்யூனல் ரேங்க் ஃபார் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 1170 அண்ட் மார்க்ஸ் வந்து 493. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 770 கம்யூனல் ரேங்க்கும் 435 கம்யூனல் மார்க்கும் வேணும். அண்ட் எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் 160 கம்யூனல் ரேங்க்கும் 387 வந்து மார்க்ஸும் வேணும். ஸோ 45 கம்யூனல் ரேங்க்கும் 401 மார்க்ஸும் எஸ்டிக்கு வேணும். ஸோ இந்த மார்க்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஎம்சிஹெச் காலேஜ் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2008ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ 2025க்கான எக்ஸ்பெக்டட் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 3592ல் இருக்கணும். மார்க்ஸ் வந்து 504. பிசிக்கு 2300 அண்ட் மார்க்ஸ் வந்து 500 மார்க்ஸ். பிசிஎம்க்கு 220 கம்யூனல் ரேங்க்லேயும் மார்க்ஸ் வந்து 498 வேணும். எம்பிசிக்கு 1300 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 489 வேணும். எஸ்சிக்கு வந்து 850யும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 430 மார்க்ஸும் இருக்கணும். எஸ்சிஏக்கு 165 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 386 இருக்கணும். எஸ்டிக்கு கம்யூனல் ரேங்க் பார்த்திங்கன்னா 55ம் மார்க்ஸ் வந்து 395 இருக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸில் ஒரு +20 ஆர் +30 -20 ஆர் -30 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக இருக்க காலேஜ் கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுராந்தகமில் லொக்கேட் ஆகிருக்கு. 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2009ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸும் பார்த்துடலாம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு 3628 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 503. பிசிக்கு 2450 மார்க்ஸ் வந்து 497. பிசிஎம்க்கு 235 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 495 வேணும். எம்பிசிக்கு 1325 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 488 வேணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 870 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 428 வேணும்.
அண்ட் எஸ்சிஏக்கு 190 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 379 இருக்கணும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 55 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 395 இருக்கணும். ஸோ ஆவரேஜாக இந்த ரேஞ்சில் வந்தீங்கன்னா நீங்கள் கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸை எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக இருக்கிறது வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. 156 இன்டேக் இருக்குது. 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 3350 உங்களுக்கு கம்யூனல் ரேங்க்கும் 506 மார்க்ஸ் இருக்கணும். பிசிக்கு 2250 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 501 இருக்கணும். பிசிஎம்க்கு 225 கம்யூனல் ரேங்க்கில் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 497 இருக்கணும். எஸ்சிக்கு 1270 கம்யூனல் ரேங்க்கும் 490 மார்க்ஸும் இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 820 கம்யூனல் ரேங்க்கும் 432 மார்க்ஸும் இருக்கணும். அண்ட் அடுத்ததாக எஸ்டிக்கு 125 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 384 இருக்கணும். அண்ட் ஃபைனலாக எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 50 கம்யூனல் ரேங்க்கும் 397 மார்க்ஸும் இருக்கணும். ஸோ ஆவரேஜாக இந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலேஜோட 2025க்கான எக்ஸ்பெக்டட் கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸும் பற்றி பார்த்துடலாமா? ஓசி கேட்டகரிக்கு 3791 மார்க் வரைக்கும் இருக்கணும். அண்ட் மார்க்ஸ் வந்து 501. பிசியை பொறுத்த வரைக்கும் 2400 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 498. பிசிஎம்க்கு 270 கம்யூனல் ரேங்க்கும் 485 மார்க்ஸும் இருக்கணும். ஸோ எம்பிசிக்கு 1400 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 485 இருக்கணும். எஸ்சிக்கு 930 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 325 இருக்கணும். எஸ்சிஏக்கு 200 கம்யூனல் ரேங்க்கும் 377 மார்க்ஸும் இருக்கணும். அண்ட் ஃபைனலாக எஸ்டிக்கு 65 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 383 இருக்கும். ஸோ இந்த ஆவரேஜாக இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி எதிர்பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே கம்யூனல் ரேங்க் பேஸ் பண்ணது. ஸோ அடுத்ததாக இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2020 ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 3686 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 503 வேணும். பிசிக்கு 2580 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 494 வேணும். பிசிஎம்க்கு 222 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 498 இருக்கணும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1447 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 484 இருக்கணும். எஸ்சிக்கு 991 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 421 இருக்கணும். எஸ்சிஏக்கு 220 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 370 தேவைப்படுது. எஸ்டிக்கு 64 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 383 இருக்கணும். ஸோ இந்த மார்க் அண்ட் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 3911 கம்யூனல் ரேங்க் இருக்கணும். 500 மார்க்ஸ் இருக்கணும். பிசிக்கு 2700 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 492 இருக்கணும். பிசிஎம்க்கு 260 கம்யூனல் ரேங்க் மார்க்ஸ் வந்து 487. எம்பிசிக்கு 1400 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 485 இருக்கணும். எஸ்சிக்கு 900 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 427 இருக்கணும். எஸ்சிஏக்கு 120 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 385 வரைக்கும் இருக்கணும். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 60 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 389 வரைக்கும் இருக்கணும். ஸோ ஆவரேஜாக இந்த மார்க்ஸ் அண்ட் ரேஞ்சுக்குள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்பகம் காலேஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது அருணை மெடிக்கல் காலேஜ். இதுவும் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு மார்க்ஸும் கிடையாது, ரேங்க்கும் கிடையாது. பிகாஸ் எல்லா கேட்டகரியிலுமே ஒரு சில வருஷத்தில் தான் இந்த காலேஜில் ஜென்ரலில் சீட்ஸ் கிடச்சிருக்கு ஓப்பன் கேட்டகரியில். மற்றபடி எல்லாமே இதில் கம்யூனல் ரேங்க் தான் இருக்குது. ஸோ பிசி கேட்டகரிக்கு 2850 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 489 இருந்திருக்கு. பிசிஎம்க்கு 260 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 487 இருக்குது. எம்பிசிக்கு 1470 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 483. எஸ்சிக்கு 965 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 422 இருக்கணும். எஸ்சிஏக்கு 190 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 379 இருக்கணும். எஸ்டிக்கு 65 கம்யூனல் ரேங்க்கும் 389 மார்க்ஸ் இருக்கணும். ஸோ ஆவரேஜாக இந்த மார்க்ஸ் அண்ட் ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அருணை மெடிக்கல் காலேஜை எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக இருக்கிறது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன்.
மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடையாது. இது வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜில் 250 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த காலேஜில் வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இதை பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இந்த காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு 4136 சீட்ஸும் கம்யூனல் ரேங்க்கில் அண்ட் மார்க்ஸ் வந்து 497 இருக்கணும். அது அடுத்ததாக பிசிக்கு 3100 கம்யூனல் ரேங்க்கும் 484 மார்க்ஸும் ரெக்வயர் இருக்குது. பிசிஎம்க்கு 285 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 486. ஸோ அடுத்தது எம்பிசிக்கு 1660 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 4447. மார்க்ஸ் வந்து 4477 இருக்கணும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1130 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 419 தேவைப்படுது. எஸ்சிக்கு அண்ட் 260 கம்யூனல் ரேங்க்கும் 358 மார்க்ஸும் தேவைப்படுது. எஸ்டிக்கு 60 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 389 இருக்கணும். ஸோ இந்த மார்க் ரேஞ்ச் அண்ட் ரேங்க்கில் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் லொக்கேட் இருக்கிறத சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 10 காலேஜஸ் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து பார்க்குற காலேஜ் தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 4097 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் தேவைப்படுது. மேக்ஸ் வந்து 498. பிசிக்கு 2800 கம்யூனல் ரேங்க்கும் 490 மார்க்ஸும். பிசிஎம்க்கு 270 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 485. எம்பிசிக்கு 1500 கம்யூனல் ரேங்க்கும் 482 மார்க்ஸும் தேவைப்படுது. எஸ்சிக்கு 1000 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 420 தேவைப்படுது. எஸ்சிஏக்கு 230 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 367 தேவைப்படுது. அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க் 65 மார்க்ஸ் வந்து 383 தேவைப்படுது. ஸோ இந்த மார்க் ரேஞ்ச் அண்ட் ரேங்க்கில் நீங்கள் வரீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் எண்ணெயில் லொக்கேட்டாக இருக்கிறது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அண்ட் அடுத்த காலேஜ் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். 150 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு 4032 கம்யூனல் ரேங்க்கும் 499 மார்க்ஸும் தேவைப்படுகிறது. அண்ட் அடுத்ததாக பிசிக்கு பார்த்திங்கன்னா 2730 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 491 வேணும். பிசிஎம்க்கு 235 கம்யூனல் ரேங்க்கும் 488 மார்க்ஸும் தேவைப்படுது. எம்பிசிக்கு 1490 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 482 தேவைப்படுது. எஸ்சிக்கு 920 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 425 தேவைப்படுது. எஸ்சிஏக்கு 120 கம்யூனல் ரேங்க்கும் மார்க்ஸ் வந்து 387 தேவைப்படுது. எஸ்டிக்கு 60 கம்யூனல் ரேங்க்கும் மேக்ஸ் வந்து 389 தேவைப்படுது. ஸோ இந்த மார்க் ரேஞ்ச் அண்ட் ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜை எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 12 காலேஜஸ் பற்றி சொல்லியாச்சு. அண்ட் மிச்சம் இருக்க தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கடுத்து போடப்பட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வர நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க.